வணக்கம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 ஜோஹோ மீட்டிங் இருக்கு. டெஃபினட்டா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய மார்க்கெட்டை பத்தி அப்டேட்ஸ் பார்க்கலாம். நிறைய பேருக்கு சில குறைகள் இருந்துச்சு. நிறைய பேருக்கு கை தூக்குறோம், நாங்கள் எங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. அப்படி எண்ணம் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 பேர் கை தூக்குனால் டெஃபினட்டா ஆன்சர் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம், கால் பண்ணி எங்கள்கிட்ட பேசுங்க. நிறைய பேர் கால் பண்ணி அவங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். எங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். அதுக்கு 200 + ஜிஎஸ்டி, அதாவது 236 ருபீஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு எங்கள் டீம் மற்றபடி உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுனால் கால் பண்ணுங்க. அதே நம்பருக்கு தான் 9444468888க்கு. வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு சந்திப்போம். நிஃப்டி இன்னைக்கு அதோட வேலை காட்ட ஆரம்பிச்சிச்சு. நம்ம போன ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு ஹை வந்தப்ப நம்ம சொன்னோம், இது இன்டர்மீடியட் டாப். இந்த டாப் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த டாப் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபார் டெக்னிக்கல் ரீசன்ஸ் நிறைய லெவல்ஸ் அந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக அந்த ஜோனை மறுபடியும் பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்ன்றது இது பண்ணு. நேற்று கூடயும் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு சின்ன இருந்துச்சு, மேபி நம்ம தப்பான்றது. பட் அந்த லெவல் கூடயும் போல அதுல இருந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், தட் மார்க்கெட் அதாவது ஆர்பிஐ பாலிசியில் அன்சேஞ்ச் தான் இருக்கிறதுக்கான 99%ன்றது. எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேபி மறுபடியும் நான் யூஸ் பண்ற வேர்ட் மேபி, லிக்விடிட்டி ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. சிஆர்ஆர் மேபி பண்ணி விடுவாங்கன்றது நினச்சிட்டு தான் ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணிட்டாரு. இன்ஃப்ளேஷன்ஸ் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோன்ற மாதிரி தான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே மார்க்கெட்ல பில்டின் ஆயிடுச்சு. ஸோ பில்டின் ஆகாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் இட் வாஸ் நாட் எ சர்ப்ரைஸ். இப்படிதான் போகுன்றது எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன் மார்க்கெட் அடிச்சிச்சு? மார்க்கெட் அடிச்சதுக்கு நேத்தே நம்ம வீடியோஸ்ல நம்ம சொல்லிடணும். நிஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் வரலாம். 21,900 லெவல்ல பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல தான் ஹையஸ்ட் புட்டு ரைட் அப் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த லெவலை உடைச்சிச்சுன்னு சொன்னால் பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம சொன்னோம். இதுக்கு அடுத்தபடியா ஹையஸ்ட் புட்டு 21,800 லெவல்ல இருக்குன்றது. இன்ஃபேக்ட் அந்த ஜோன்ல தான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ரைட் க்ளோஸ் ஆன லெவல் 21,829ல க்ளோஸ் ஆயிருக்கு. -174 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த ஜோன் தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அந்த ஜோன்ல தான் மார்க்கெட் நின்று இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி நேற்று சார்ட் போட்டு நான் காட்டியிருந்தேன் தட் இது ஒரு புல் பேக் ரேலி தான். புல் பேக் ரேலியில பிரைஸ் கரெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. போனா போகுதுன்னு நினைச்சால் மேபி ரைட் அந்த கேப் ஃபில் பண்றதுக்கோசரம் போகும்னு நினைச்சேன். பட் போறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு பெரிய ஃபால் வந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 853 பாயிண்ட்ஸ் டவுன் ரைட். இன்ட்ரா டே ஸ்விங் ஆல்மோஸ்ட் 1,422, ஒரு பெரிய ஸ்விங். ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமா இருந்திருக்கும். கால் ரைட் பண்ணவங்க, பேங்க் நிஃப்டியில கால் ரைட் பண்ணவங்க ஜாக்பாட் அடிச்சிருப்பாங்க. டெஃபினட்டா புட்டு வாங்கினவங்களுக்கும் பெரிய ஜாக்பாட் கிடைச்சிருக்கும். சரி, நம்ம ஆப்ஷன் சைடில் போக வேணாம். நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டு தட் இப்போ ஆஃப் லேட் நான் நிறைய F&O பற்றி பேசிட்டு இருக்கேன், கேஷ் மார்க்கெட் பற்றி பேசுறதுன்னு. சரி, நம்ம கேஷ் மார்க்கெட் சைடில் வரலாம். இப்போ எங்கே இது நிற்கும்? மறுபடியும் அதே லெவல் தான். நான் சொல்றது 21,500 ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருக்கட்டும். அது உடச்சிச்சுனால் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குமா 2 மேஜர் லெவல்ஸ் இருக்கு. 21,000 லெவல் ஒன்று இருக்கு. இது ரெண்டுமே உடைக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில நேற்று நம்ம காட்டின அத்தனை ஸ்டாக்ஸுமே டவுன் ரைட். ஹெச்டிஎஃப்சி எப்படி போகுன்றது நேற்று நம்ம பார்த்தோம். கோடக் பேங்க் எப்படி போகுன்றது நம்ம பார்த்தோம். ஐசிஐசிஐ எப்படி போகுன்றது நம்ம பார்த்தோம். எஸ்பிஐ ஆகட்டும், பேங்க் ஆஃப் பரோடா, கெனரா பேங்க், இவங்க 3 பேரும் ஓரளவுக்கு பேங்க் நிஃப்டியோட மானத்தை காப்பாத்தினாங்க. இல்லைன்னு சொல்லியிருந்தால் கம்ஃபர்டபுளா ரைட். இவங்களுக்கு வெயிட்டேஜ் கிடையாது, பட்
பர்சன்டேஜ் வைஸ் வந்து இவங்க பெருசாக மேலே மூவ் பண்ணியிருந்தாங்க. க்ளோஸ் டு அபவுட் சம்வேர் அரவுண்ட் ஒரு 1200 1300 பாயிண்ட்ஸ் வந்து கீழே பேங்க் நிஃப்டி கீழே விழுந்திருக்கும். இதே மாதிரி இன்னைக்கு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ரைட், கேஸ் செக்டர், ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் வந்து மெயினாக ரிலையன்ஸ் 1.5% அப்பு, ரைட். ஐஓசி, பிபிசிஎல் இவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் கிடையாது, பட் டெஃபினட்டாக தே ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் இந்த ஃபால்ல இருந்து கொஞ்சம் காப்பாற்றினதுக்கு. பட் மெயினாக வந்து ரிலையன்ஸ் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொன்னால் 300+ மைனஸ் போயிருக்கும், 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து மைனஸ் போயிருக்கும். ஐடி செக்டர்ஸ், எஸ், ஐடி செக்டர்ஸ் ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. காரணம் நேத்து நைட்டு யூஎஸோட நாஸ்டாக் நியூ ஆல் டைம் ஹை போச்சு. என்விடியோ ஸ்டாக் வந்து நியூ ஆல் டைம் ஹை போச்சு. ஸோ அதனால ஐடி செக்டர்ஸ் போனா போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே விட்டு வச்சிருந்தாங்க. டெஃபினட்டாக ஐடி செக்டாரும் வீக்காக காட்டி கீழே விழுந்து இருந்துச்சுனால் 300-350 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருந்திருக்கும். டோட்டல் கலாப்ஸ் வந்திருக்கும், ரைட். நிறைய பேர் இப்பயும் வந்து ஷார்ட் பில்டப் பண்ணல. எஸ், டெக்னிக்கலாக நீங்கள் வந்து சிலது எடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப் காட்டின மாதிரி தான் காட்டியிருக்கும். பட் அது ஷார்ட் பில்டப் கிடையாது, மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரி எடுத்துங்க, மெட்ரோபாலிஸ் எடுத்துங்க, கேன்ஃபின் ஹோம், முத்தூட் ஃபைனான்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ப்ரைஸும் கீழே விழுந்திருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது வந்து ஷார்ட் பில்டப்னுவாங்க. பட் எந்த இடத்துல வந்து அவங்க அந்த ஃபியூச்சர்ஸோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் மார்னிங் ப்ராஃபிட் புக்கிங் அப்புறமா தான் வந்து ஷார்ட் பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. சில ஸ்டாக்ஸ் சூப்பர் ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க. ட்ரெண்ட்ஸ், ரைட், டாடா குரூப்போட ட்ரெண்ட்ஸ் வந்து சூப்பர் ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கான ப்ரைஸ் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நேற்றும் வந்து ஓரளவுக்கு நல்லா மேலே போச்சு, இன்னைக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜோஹோவில் பேசின எஸ்கேஎம் எக்ஸ், அவங்க ரிசல்ட்டும் சூப்பர் டூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போதான் ஒரு நேயர் வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். பல்ராம்பூர் சீனி சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க, ஆனாலும் நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் சொல்லியிருந்தேன், பல்ராம்பூர் சீனி ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. டிட்டோ டெக்னிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று பேங்க் நிஃப்டியோ இல்லை ஹெச்டிஎஃப்சியோ எப்படி சார்ட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபால், ஒரு புல் பேக், அது வேவ் 4 மார்க் பண்ணி வேவ் 5க்கு டவுன் சைடு தான் வந்துட்டு இருக்கு. பல்ராம்பூர் சீனி யாராச்சும் வச்சிருந்தால் பார்த்துங்க. சரி, மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்றது. இன்னமும் மார்க்கெட் ப்ரீமியமில் தான் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 111 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 266 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது. ஹெவியாக ஷார்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. மேபி இன்ட்ராடேல பண்ணிட்டு போங்க. ஓவர் நைட் பொசிஷன் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. இன்னைக்கு கூட எடுத்து பாருங்களேன், அந்த 21,900 அரௌண்ட் 1040 1045 அந்த லெவலை உடைச்சோன்னா தான் பெருசாக கீழே சரியாக ஆரம்பிச்சு. பார்த்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க. அண்ட் விக்ஸ் ஏற மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய ஃபால் வந்தும் விக்ஸ் பெருசாக ஏறல. ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட்டில் இந்த ஃபால் வரும்ன்றது எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணும் போதும் என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நியூஸ் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லை. அண்ட் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் நம்ம ஷேர் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு டீசன்ட் ஃபால், கிளாரிட்டி இல்லை. நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ் கான்ட்ராக்டாக இருக்கும், வீக்லி நிஃப்டி கான்ட்ராக்ட் இருக்கும். அது வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு செய்தியும் கிடையாது, நிஃப்டியோட லெவல்ஸும் கிடையாது. நாளைக்கு சந்திப்போம் வித் ஃப்ரெஷ் நியூஸோட. நிறைய விஷயங்கள் நாளையிலேருந்து நம்ம ஒரு டெமோ மாதிரி ஆரம்பிக்கலாம். பட் டெஃபினட்டாக மண்டேலேருந்து நிறைய வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்கலாம், நிறைய எங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். போத் ஃபார் F&O ட்ரேடர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ்க்காக இருக்கும். ஏன்னா நேர்களே, உங்களுக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.